அனைவருக்கும் வணக்கம். தோட்டத்தில் நம்ம சின்னதாக அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். காய்கறி எதெல்லாம் காஞ்சி ரெடியாக இருக்கோ அதெல்லாம் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து தோணுச்சு நம்ம முக்கியமான ஒரு வெரைட்டி பற்றி நம்ம வீடியோ போடலேன்னு. அதான் நம்ம கேசவர்த்தினி. பாருங்கள், ஒரே ஒரு செடி தான் இந்தளவுக்கு படர்ந்துருக்குன்னு. இதுலேருந்துமே விதை சேகரிச்சிருக்கோம். பாருங்கள், ஒரே ஒரு செடி எந்த அளவுக்கு படர்ந்துருக்குன்னு. இது ரெகுலராக நிறைய பேருக்கு வராது, நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. போன தடவை சின்னதாக ஒரு செடி இருந்துச்சு, அதிலேருந்து விதை விழுந்து இப்போ தானாக முளைச்சி வந்ததாக. இது ஒரு செடி தான், எவ்வளோ பூ வச்சுருக்க பாருங்கள். இதோட யூஸஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹேர் ஆயிலுக்கு தான், ஆனால் இதுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம். இப்போ நமக்கு ஒரு செடி எந்த அளவுக்கு ஈல்டு கொடுத்துருங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், கவரில் விதையுமே எடுத்துருக்கோம். இது ஒரு 100 பேக்கெட் கிட்ட போடலாம். இதுலேயே இன்னமும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துருக்கோம். இது இன்னமும் நமக்கு நிறைய பூ வச்சுட்டே இருக்குது, அதனால் நமக்கு நிறைய ஈல்டு கொடுக்கும். இதுக்கு மேலே இது கட்டிங் மூலமாக வளர்க்கலாம். ஆனால் என்ன பண்ணால் அது ரொம்ப வாடி அதுக்கப்புறம் தான் துளுக்குது. ஒரு சில தான் துளுக்குது. அதனால் நம்ம விதை மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. விதை மூலமாக வளர்ந்தது இவ்வளோ பெருசு வந்துருக்கு. கட்டிங் மூலமாக போன வருஷம் வச்சது கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் இறந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அடித்தண்டு எங்கே இருக்குன்னு தெரியல, இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. இதோட விதைகள் இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம கேட்லாகில் ஆட் பண்ணிடுவோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நன்றி.